இப்போ நம்ம இந்த வீடியோவில் நமக்கு பிஜிடிஆர்பி நியூ சிலபஸில் என்னென்ன டாபிக் வந்து நமக்கு 11th 12th புக்கில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் வந்து இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ், லென்த் கான்ட்ராக்ஷன், அப்புறம் டைம் டிலேஷன் கான்செப்ட், அப்புறம் மாஸ் இன்வேரியன்ஸ், இது எல்லாமே வந்து 12th ஃபிசிக்ஸு 2nd வால்யூம் புக்கில் 7th லெசனில் இருக்குது. ஆனால் இது வந்து என்னதுன்னா ஓல்டு புக்கில் தான் இருக்குது. நியூ புக்கில் அந்த கான்செப்ட் கிடையாது. 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் வந்து நமக்கு இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில் வந்து கூலும்ஸ் லா, காஸ் லா, அப்புறம் காஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாமே வந்து 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக்லேயும் இந்த கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, ஓல்டு புக்லேயும் இருக்குது. வால்யூம் 1ல் ஃபஸ்ட்டு லெசனில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லெசனில் இந்த கான்செப்டெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பயோட்-சாவர்ட் லா, ஆம்பியர்ஸ் லா, இது எல்லாமே 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஓல்டு புக்லேயுமே இருக்குது இந்த கான்செப்ட்டு. அதில் வந்து 4th லெசனில் வந்து நமக்கு இருக்கும் இந்த கான்செப்ட் எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி வந்து 12th ஸ்டாண்டர்டில் நியூ புக்கில் வந்து ஃபஸ்ட்டு வால்யூமில் வந்து 3rd லெசனில் வந்து இருக்கும் மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து ஓல்டு புக்குன்னு பார்த்தோன்னா 11th ஸ்டாண்டர்டில் தான் நமக்கு இந்த கான்செப்டெல்லாம் இருக்கும். ஆனால் நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் வந்து நம்ம வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு, மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ், இது எல்லாமே 12th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு வால்யூம் நியூ புக்கில் வந்து 5th லெசனில் வந்து இந்த கான்செப்டெல்லாம் இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து தெர்மோடைனமிக்ஸில் 11th ஸ்டாண்டர்ட் 2nd வால்யூம் புக்கில் வந்து 8th லெசனில் இந்த தெர்மோடைனமிக்ஸ் கான்செப்ட் எல்லாமே வந்து அதில் வந்து கவர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அட்டாமிக் ஃபிசிக்ஸில் வந்து நமக்கு அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ஸ்பெக்ட்ரம் மட்டும் வந்து 12th ஸ்டாண்டர்ட் 2nd வால்யூம் புக்கில் வந்து இருக்கும், 9th லெசனில் இருக்கும். இதுவும் நியூ புக்கு தான். நெக்ஸ்ட்டு வந்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் வந்து நியூக்ளியர் ப்ராப்பர்ட்டிஸ், பைண்டிங் எனர்ஜி, எலிமெண்ட்ரி பார்ட்டிகிள் கான்செப்ட், நெக்ஸ்ட்டு வந்து ஃபண்டமெண்டல் இன்ட்ராக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து 12th ஸ்டாண்டர்ட் 2nd வால்யூம் புக்கு நியூ புக்கில் வந்து 9th லெசனில் இருக்கும். இதில் வந்து அந்த எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த குவாக்ஸோட டைப்ஸு, அதுக்கப்புறம் அதோட சார்ஜஸ், இந்த மாதிரி மட்டும் கொடுத்துருப்பாங்க அதில். நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக்ஸில் வந்து டயோட்ஸு, எல்இடி, டிரான்சிஸ்டர், ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரு, இது எல்லாமே வந்து நமக்கு 2nd வால்யூம் நியூ புக்கில் 10th லெசனில் இருக்கும். அதுலேயே வந்து 2 பார்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த டயோட்ஸ், டிரான்சிஸ்டர், ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் கான்செப்ட்லாம் இருக்கும். அடுத்து வந்து மாடுலேஷன், டிமாடுலேஷன்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. சேட்டலைட் கம்யூனிகேஷன், ஃபைபர் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன்ஸ், இது எல்லாமே வந்து அதில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ்க்கு வந்து அந்த யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸு, சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸு, அப்புறம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்க்கு வந்து அதில் எக்ஸாம்பிள்ஸோடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ப்ரெசிஷன் அண்ட் அக்யூரசி, எரர் அனாலிசிஸ், ப்ராபகேஷன் ஆஃப் எரர், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபிசிக்ஸு ஃபஸ்ட்டு வால்யூம் புக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு வால்யூம் புக்கில் நமக்கு வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் அந்த E/M ரேஷியோ, மெஷர்மெண்ட் ஆஃப் E, இந்த கான்செப்ட் எல்லாமே 12th ஸ்டாண்டர்டில் 2nd வால்யூம் நியூ புக்கில் 9th லெசனில் இந்த கான்செப்ட் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் அண்ட் சீரிஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு வால்யூம் புக்கில் வந்து 2nd லெசனில் வந்து அந்த டாபிக் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லெசன்லேயே இருக்கும், ஃபஸ்ட்டு லெசன்லேயே நமக்கு இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு வால்யூம் ஃபஸ்ட்டு லெசனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஆஃப் C வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட் மெஷர் பண்ணுற கான்செப்ட் வந்து 12th ஸ்டாண்டர்ட் 2nd வால்யூம் புக்கில் 6th லெசனில் வந்து இந்த டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம 11th and 12th ஸ்டாண்டர்ட் புக்ஸில் கண்டிப்பாக நம்ம கோ த்ரூ பண்ணியிருக்கணும். தேங்க்யூ.